உங்கள் கனவு இல்லத்தை வசந்த மாளிகையைப் போல் கலை நயத்துடனும் உறுதியுடனும் கட்டுவதற்கு உதயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உறுதியுடன் தரமான கட்டிடங்களை குடியிருக்கும் கோயில் போல் உருவாக்கி கொடுத்த கைராசியான கட்டுமான பொறியாளர் சக்திவேல் அவர்களை தொடர்பு கொள்ள 9884290359. 27 ஆண்டுகளுக்கு பிறகு அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகாபாரத சொற்பொழிவு மற்றும் துரியோதனன் படுகளம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு. திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஒன்றியம் கூத்தலவாடி கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகாபாரத சொற்பொழிவு கடந்த 18 நாட்களாக நடைபெற்று வந்தது. இதில் இன்று காலை துரியோதனன் படுகளம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 18 நாட்களாக பாண்டவர் கௌரவர் பிறந்த வரலாறு, தகாதன செய்த பகாசுரன் வதம், கிருஷ்ணன் தூது, அபிமன்யு செய்த அசகாய போர் என்கின்ற பல்வேறு தலைப்புகளில் மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்று வந்தது. கடந்த 7 நாட்களாக இரவுகளில் அர்ஜுனன் வில் வளைப்பு, ராஜசூய யாகம், கர்ணன் மோட்சம், 18ஆம் போர் உள்ளிட்ட தெருக்கூத்து நாடகங்களும் 7 நாட்கள் இரவில் நடைபெற்று வந்தன. மேலும் பகலில் மகாபாரத சொற்பொழிவு மற்றும் இரவு நேரங்களில் மகாபாரத கதையில் வரும் தெருக்கூத்து நாடகங்கள் என தினம்தோறும் விழா நடைபெற்று வந்த நிலையில் இரவு நேரங்களில் சுவாமி வீதி உலா வந்து திரௌபதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. மேலும் அக்னி வசந்த விழாவின் முக்கிய நாளான இன்று 18ஆம் நாளை முன்னிட்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையடுத்து பாஞ்சாலி சபதம் நிகழ்வையும் துரியோதனனை வதம் செய்யும் காட்சியையும் தத்ரூபமாக நாடக கலைஞர்கள் நடித்து காட்டி அசத்தினர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்றனர். இதில் களிமண்ணால் மிக பெரிய அளவில் உருவாக்கப்பட்ட துரியோதனின் உருவத்தை பீமன் வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதற்கிடையில் அங்கு கூடியிருந்த மக்கள் வெள்ளத்தின் நடுவே பாஞ்சாலி தனது கூந்தலை முடித்து தனது சபதத்தை நிறைவேற்றியதை அடுத்து கிராம மக்கள் பஞ்ச பாண்டவர்களின் சிலையை தூக்கி ஆடி ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர். பின்னர் கிராம மக்கள் துடைப்பத்தால் தலையில் அடி வாங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதன் மூலம் மாதம் மும்மாறி பெய்யும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்நிகழ்வில் வடகரும்பலூர், துறிஞ்சாபுரம், மல்லவாடி, பூசாம்பாடி, கூத்தலவாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கிருஷ்ணா அறக்கட்டளை, சேகர், சீனிவாசன், கூத்தலவாடி கிராம இளைஞர்கள், பொதுமக்கள், கோயில் தர்மகர்த்தா, கணாச்சாரி, போத்தராஜாக்கள், குமாரவர்க்கம் மற்றும் பொதுமக்கள் மகாபாரத சொற்பொழிவு மற்றும் தீமிதி திருவிழாவினை 27 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது.